நடிகர் கலையரசன் கொடுத்த பகீர் இன்டர்வியூ, ஆடி போன கோலிவுட் சினிமா, தமிழ் திரைத்துறையில் சாதிய பாகுபாடு இருக்கிறதா? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நடிகர் கலையரசன் கொடுத்த ஒரு இன்டர்வியூவால சினிமா துறையும் சரி, சினிமா ரசிகர்களும் சரி ஆடி போயிருக்காங்க அப்படிதான் சொல்லி ஆகணுமே. அப்படி அந்த இன்டர்வியூல அப்படி என்ன தப்பா கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாதிய தீண்டாமை பிரச்சனை வந்து சினிமா துறையில இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து உண்மையாக்குற விதமா அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்டர்வியூல. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாதிய தீண்டாமை வந்து கலைத்துறையாகிய சினிமா துறையிலும் முக்கியமா தமிழ் திரைத்துறையில வந்து அதிகமாவே இருக்கு. அதனால தான் எனக்கு கூட பல பட வாய்ப்புகள் வர்றது இல்ல. இன்னும் சொல்லப்போனா ரஞ்சித் கூட நான் இருக்கிறதுனால தான் எனக்கு பல பட வாய்ப்புகள் கூட வரமாட்டுது அப்படின்னு கலையரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவரை வந்து நம்ம மதயானை கூட்டம், மெட்ராஸ்காரன், வாழைன்னு பல படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவர் நடிப்பால சூப்பரா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நடிகரை சினிமா துறை பத்தி இப்படி சொல்றாரு. ஓகே, இதை பத்தி சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சாதின்ற ஒரு விஷயம் நேத்து இன்னைக்கு வந்தது கிடையாதுங்க. அது அப்போத்துலேருந்தே இருக்கு. அது ஸ்கூலு, காலேஜ், கோயில்னு எல்லா இடத்துலையுமே இருக்கு. அது கலைத்துறை மட்டும் நான் விட்டுருமான. அதனால தான் கலைத்துறையிலையும் இப்போ இந்த சாதிய தீண்டாமைன்ற ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப காலமாவே இந்த சாதின்ற ஒரு விஷயம் சினிமா துறையில இருந்தாலும், இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல மட்டுமே சாதின்ற ஒரு விஷயம் சினிமா துறை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. ஏன் அதோட வெளிப்பாடா தான் இன்னைக்கு வெளிவருகின்ற சில படங்கள்ல வந்து இந்த சாதின்ற ஒரு விஷயம் தூக்கி இருக்கு. எப்படின்னா, ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ தன்னோட படத்தை வந்து பெருசா காட்டணும், அதாவது தன்னோட ஜாதியை பெருசா காட்டுறதுக்காகவே ஒரு சாதி வந்து ஒடுக்கப்பட்ட சாதியாகவும், ஒரு சாதி வந்து மேலான சாதி, அந்த மேலான ஜாதி வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சாதி மேல எப்படிப்பட்ட ஒரு வக்கிரத்தை காட்டுதுன்னு சொல்லி பல வசனங்கள் இடம்பெறும் விதமாகவும் பல காட்சிகளால் அமைஞ்சிருக்கும். ஆனா இது என்ன ஒரு விஷயம்னா, இதை பார்க்கின்ற ரசிகர்கள் இதை உண்மை நினைச்சு, ஆமா அப்ப இந்த சாதி வந்து ரொம்ப நசுக்கப்படுது போல, அப்ப இந்த சாதி உயர்வான சாதி போல, அப்ப இந்த சாதி வந்து இந்த சாதி அழிக்க தான் வந்திருக்கு அப்படின்னு தவறான புரிதல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் சொல்றாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலேயே போய் இந்த சாதிக்கு ஆதரவு தர விதமாக, இந்த சாதினாலே வந்து உயர்ந்த சாதிங்க, இந்த சாதினால கொஞ்சம் தாழ்ந்த சாதிங்க, இந்த சாதியில ரொம்ப வீரமிக்க சாதிங்க அப்படின்னு சொல்ற விதம் பல படங்களும் வந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையா சொல்லப்போனா சில இயக்குனர்கள் இருக்காங்க, இந்த சாதின்ற ஒரு தீண்டாமை ஒழிக்கிறதுக்காகவே தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்த நடக்கின்ற உண்மை சம்பவங்களை வச்சும் இந்த சாதி தீண்டாமை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக பல படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியிலும் இப்படிப்பட்ட படங்களும் வருது அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நடிகர் சூர்யா கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பார். சிங்கம் படத்தை என்ன சொல்லியிருப்பாருன்னா, நல்லவங்க யாரும் தன்னோட சாதி வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனா பிறக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, நான் இந்த சாதியில பிறந்தனால நான் வந்து உயர்ந்தவன், இந்த சாதியில பிறந்தா நான் தாழ்ந்தன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. யாரெல்லாம் ஜாதி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களோட பிம்பம் அப்படின்னு சொல்லி ஆகணுமே. இன்னொன்னு சொல்லப்போனா, இது மாதிரி சாதி ரீதியான படங்கள் வெளிவரும்போது அது ஆவண படங்களா எடுக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஆனா மக்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குற ஒரு படம், அந்த படத்துல வந்து சாதின்னு ஒரு விஷயத்த காட்டும்போது பல பிரச்சனைகள் வருது. இன்னும் சொல்லப்போனா பல மேடைகள்ல வந்து நடிகர்களும் சரி, நடிகைகளும் சரி, இயக்குனர்களும் சரி, சில நேரங்கள்ல தான் வந்து ஒரு கலைஞர்ன்ற ஒரு விஷயத்தையும் மீறி தாக்குள்ள அந்த சாதின்ற விஷயம் வெளிய வந்துரும். அப்போ அவங்க அந்த மேடையிலேயே வந்து நான் இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ற விதமா அவங்க கருத்துக்குள்ள வந்து வெளிய வந்துருது. ஆனா இன்னும் சொல்லப்போனா, ஒரு கலைஞன் என்பவன் எல்லாருக்குமே வந்து அவன் வந்து உரிதானவன். அவன் எப்பவுமே சாதி ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிக்க கூடாது அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் சொல்றாங்க. ஓகே மக்களே, இந்த சாதின்னு ஒரு விஷயம் சினிமா துறையில எந்த அளவுக்கு இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இது மாதிரி பல சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங் டிவியோட இணைஞ்சிருங்க. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.